ஆசியாவின் ஜோதி மேசியா இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் வாழ்த்துதலும் சமாதானம் உண்டாவதாக. தேவன் கிருபையாக இன்னும் ஒரு நாளை கொடுத்து, எனக்கு ஜீவனையும் கொடுத்து, உங்களுக்கு ஆர்வத்தையும் நேரத்தையும் கொடுத்து, இந்த தெய்வ செய்தியை உங்கள் உள்ளத்திலும் உங்களுடைய இல்லத்திலும் வந்து சேரும்படியாக அவர் கிருபை செய்திருக்கிறார். இந்த வாய்ப்பை கொடுத்ததுக்காக உங்களுக்கு ஹோப் டிவியின் மூலமாக வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். நான் சொல்லுவது சரிதானா என்பதை சோதித்தறிந்து, இந்த செய்தி உங்களுக்கு பிடித்திருந்தால் உங்களுடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸில் போடுங்க, உங்கள் ஃபேஸ்புக்கில் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், இந்த யூடியூப்பை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண மற்றவர்களுக்கு உதவி செய்யுங்க, எங்களுடைய பெல் பட்டன் அமுக்கி நோட்டிஃபிகேஷன் வருவதற்கு நீங்கள் வழிவகை செய்யுங்க, அநேகருக்கு நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஏதாவது செய்ய வேண்டும் என்று சொன்னால் கமெண்ட் பண்ணுங்கள். நிச்சயமாய் இதை செய்வதன் மூலமாக நாங்கள் எங்கள் ஊழியத்தை உங்கள் எதிர்பார்ப்புக்கு அதிகமாய் செய்யும்படியாக உதவியாய் இருக்கும். பரிசுத்த ஆவியை குறித்து நாம் படித்து கொண்டு வருகிறோம். இதை படிக்கும் பொழுது எனக்கு மிகுந்த ஆசீர்வாதமாக இருக்கிறது, உங்களுக்கும் ஆசீர்வாதம் இருக்கும் என்று சொல்லி நான் கர்த்தருக்குள் நம்புகிறேன். இந்த நாளின் செய்தியின் தலைப்பானது ஆவியானவர் வார்த்தை ஜெபம். பரிசுத்த ஆவியானவர் மூலமாக, வார்த்தையின் மூலமாக, ஜெபத்தின் மூலமாக ஆண்டவருடைய வேலைகளை எப்படி நாம் செய்ய முடியும் என்பதை குறித்து அதிகமாய் நாம் தியானிக்க இருக்கிறோம். ரோமர் 8ஆம் அதிகாரம் 26, 27 வசனங்களை நான் வாசிக்கிறேன். அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டும் என்பதென்று வேண்டிக்கொள்ளியது என்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால் ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார். ஆவியானவர் தேவனுடைய சித்தத்தின்படியே பரிசுத்தவான்களுக்கு வேண்டுதல் செய்கிறபடியால் இருதயங்களை ஆராய்ந்து பார்க்கிறவர் ஆவியின் சிந்தை இன்னதென்று அறிவார் என்று சொல்லப்படுகிறது. கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லி பார்க்குறோம், ஆனால் என்ன கேட்குன்னு நமக்கு தெரியலையா. இதில் ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார் என்று சொல்லி சொல்லப்படுகிறது. அது எவ்வளோ பெரிய ஒரு ஆசீர்வாதம். ஒரு விசுவாசியின் வாழ்க்கையில் ஆவியின் கனிகளை கொடுப்பதற்கு மனம் திரும்பி ஞானஸ்நானம் பெற்று திருச்சபையின் அங்கஸ்தனாய் மாறி ஆவியின் கனிகளை கொடுத்து ஆவியின் வரங்களை பெற்று ஊழியம் செய்கிற நாம் ஒவ்வொரு நாளும் நாம் எப்படி ஜெபம் பண்ணணும்னு சொல்லி தெரியலையா. அதற்கு யார் உதவி செய்கிறார்? ஆவியானவர் உதவி செய்கிறார். தேவனிடம் நம் நண்பரிடம் இருதயத்தை திறப்பது போல திறப்பதே ஜெபம். நாம் எப்படி இருக்கிறோம் என்று தேவனிடம் தெரியப்படுத்த வேண்டிய அவசியமில்லை. ஆனால் அவரையே பெற்றுக்கொண்டு நாம் செயல்பட வேண்டும். தேவனை கீழே இறங்கி வர செய்வது அல்ல ஜெபம், நம்மை அவரிடம் கொண்டு செல்வதே ஜெபம் ஆகும் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். கிறிஸ்தவனிடத்திற்கு செல்லும் வழி அதிகாரம் 11 பக்கம் 93, 94 இதை நாம் வாசிக்கிறோம். சர்வ வல்லவரின் எல்லையற்ற வளங்களை பொக்கிஷமாய் கொண்ட பரலோக பொக்கிஷசாலையின் திறவுகோலை தங்கள் விசுவாச கைகளில் வைத்து கொண்டு ஏன் தேவனுடைய குமாரரும் குமாரத்திகளும் அதை பயன்படுத்த தயங்குகின்றனர் என்று சொல்லி இந்த புத்தகத்திலே கேள்வி எழுப்பப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே, சகோதரியே, பரலோகத்தின் பொக்கிஷங்களை நிறைத்து வைத்திருக்கிற அந்த கதவுகள் சாவியை நம்முடைய கையில் கொடுத்துருக்குறாங்க. அதை ஏன் பயன்படுத்த மாட்டுகிறோன்னு சொல்லி கேள்வி எழுப்புகிறாங்க. அதை பயன்படுத்துவது தான் ஜெபம் என்று சொல்லி நாம் பார்க்குறோம். ஆண்டவரே, உமக்கு கண் இல்லையா, உமக்கு காது இல்லையா, நான் இப்படி கஷ்டப்படுறேன்னு சொல்லி அவருக்கு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. ஏன்னா எல்லாமே அவருக்கு தெரியும். ஆனால் அவர் தெரிந்து வைத்திருந்தாலும் நாம் வாயை திறந்து கேட்க வேண்டும் என்று சொல்லி
அவர் பிரயாசப்படுகிறதை நாம் பார்க்கிறோம். யோவான் 15ஆம் அதிகாரம் 7ஆம் வசனத்தை வாசிக்கிறேன். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செயல்படும். நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஜெபம் நிறைந்த வாழ்க்கையே முழுமையான வாழ்க்கை என்று சொல்லி பார்க்கிறோம். இன்றைக்கி நிறைய பேர் பெரிய பெரிய ப்ராஜெக்ட் பண்ணுறாங்க. மீடியா இண்டஸ்ட்ரியில், சினிமா துறையில் பெரிய பெரிய ப்ராஜெக்ட்ஸ் பண்ணுறாங்க. எத்தனையோ கோடி பணம் வருகிறது, அத்தனை கோடி பிரச்சனைகளும் வருகிறது. அவைகளை சந்திப்பதற்கு அவர்களுக்கு தெரியுமா தெரியாதா? இன்றைக்கு உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் கொடுக்கப்படுகிறது. ஆண்டவர் உங்களுக்கு அதிகமான ஆசீர்வாதங்களை கொடுத்திருக்கிறார், அதிகமான வருமானங்களை கொடுத்திருக்கிறார், கோடி கோடியான வருமானங்களை கொடுத்திருக்கிறார். அந்த கோடி கோடியான வருமானத்தோடு ஒரு வெகுமானமாக அத்தனை விதமான பிரச்சனைகளும் வரும். அவைகளை சந்திப்பதற்கு உங்களுக்கு வழி தெரியுமா? நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். எப்போ? நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால். பொதுவாக நம்ம என்ன நினைப்போம்னா, எல்லா தப்பும் பண்ணுவோம், அதற்கு ஒரு பிராயச்சித்தம் செய்திருவோம். இதுக்கு ஏதாவது கைமாறு செய்ய முடியுமான்னு அதை செய்து புண்ணியத்தை தேடிக்கலான்னு நினைக்கிறோம். அப்படி கிடையாது. வேதம் சொல்லுகிறது, நீங்கள் என்னிலும் என் வார்த்தைகள் உங்களிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு செய்யப்படும். ஜெப வாழ்க்கையே முழுமையான வாழ்க்கை. ஏனென்றால் நாம் இயேசுவோடு நெருங்கி ஜீவிக்கிறோம். நாம் வித்தியாசமான முன்னோக்கங்களுடன் வாழ்கிறோம். ஏனென்றால் நண்பனோடு பேசுவது போல இயேசுவோடு நாம் பேசுவதற்கு வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. அது ஜெபத்தின் மூலமாய் கிறிஸ்துவின் மேலுள்ள அன்பினால் நிறைந்திருப்பதால் அவர் நமக்கு செய்த ஒவ்வொரு காரியத்துக்காகவும் நன்றி கூறவும் அவரோடு கூட நாம் உறவு முறை வைத்து கொள்ளவும் நாம் ஜெபிக்கிறோம். அதுவே ஜெபமாய் இருக்கிறது. அவருடைய பிரசன்னத்தில் இருப்பது நமக்கு ஒரு பெரிய மகிழ்ச்சியாய், ஒரு சந்தர்ப்பமாய் இருக்க வேண்டும். அவருடைய ஐக்கியத்தை அனுபவிப்பதே நம்முடைய இருதயத்தின் வாஞ்சையாய் இருக்க வேண்டும். கிறிஸ்துவின் ஆவி நம்முடைய இருதயங்களில் பேசி அவரோடு கூட அவரை கிட்ட இழுத்து கொள்ளவும் சூழலை அதை உருவாக்கவும் ஜெபம் நமக்கு உதவி செய்கிறது. ஜெபம் தேவனை மாற்றப் போவது அல்ல, ஜெபம் நம்மை மாற்றுகிறது என்பதை நாம் இங்கே பார்க்கிறோம். அருமையான நாகூர் ஹனீஃபா அவர்கள் அருமையாக பாட்டு பாடுவாங்க. கேளுங்கள் கொடுக்கப்படும், தட்டுங்கள் திறக்கப்படும், தேடுங்கள் கிடைக்கும் என்றார் இயேசு, தேடுங்கள் கிடைக்கும் என்றார் அப்படின்னு ஒவ்வொரு அற்புதமாக அவர் பாடிட்டு இருப்பார். கேளுங்கள், எதை கேட்கணும்? ஃபஸ்ட்டு ஆவியானவரை கேட்க வேண்டும். ஆவியானவரை கேட்கும் பொழுது இயேசுவின் வார்த்தை நம்மிலும் நாம் இயேசுவிலும் நிலைத்திருப்போம். அப்போ சரியான பகுதி நமக்கு ஏற்படுத்தப்படும். அப்போ நம்ம ஜெபம் பண்ணி கேட்கும்போது ஆவியானவர் நம்முடைய ஜெபத்தை சரியாய் டிரான்ஸ்லேட் பண்ணி அந்த ஜெபத்தை உருவாக்கும் பொழுது நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ நமக்கு அது செய்யப்படும். அது மறந்து போகவே கூடாது. நிறைய பேர் ப்ராஸ்பரிட்டிக்காக ஜெபிப்போம். எனக்கு அது வேண்டும் ஆண்டவரே, எனக்கு இது வேண்டும் ஆண்டவரே. நமக்கு எல்லாம் வேண்டும் என்று சொல்லி அவருக்கு தெரியும். அதனால தான் ஆண்டவர் என்ன சொல்றார்? எங்களுக்கு வேண்டிய ஆகாரத்தை இன்று எங்களுக்கு தாரும். அந்த ஒரு வார்த்தையில் நமக்கு என்ன வேணும்? கார் வேணுமா, வீடு வேணுமா, பங்களா வேணுமா, சம்பளம் வேணுமா, சம்பள உயர்வு வேணுமா, மனைவி வேணுமா, பிள்ளைகள் வேணுமா, என்னென்ன வேணுமோ, பேர் புகழ் எல்லாமே அதில் அடங்கியிருக்கிறது. கேளுங்கள், உங்களுக்கு கொடுக்கப்படும்.
1 யோவான் 5ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தில், நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறவரா என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். செவி கொடுக்கிறார் என்பதே, அவருடைய சித்தத்தின்படி நம்ம எதை கேட்டாலும் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே இங்கே வாசிக்கிறோம். சங்கீதக்காரன் கூறுகிறார், என் நாவில் சொல் பிறவாதற்கு முன்னே இதோ கர்த்தாவே அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். சங்கீதம் 139:4 நம்ம அதை பார்க்கிறோம். தேவனுக்கு நம்முடைய விண்ணப்பங்கள் ஏற்கனவே தெரியும், பின்பு ஏன் அவர் அவைகளை ஜெபத்தில் கேட்கும்படி கூறுகிறார்? அவைகளை அவர் கேட்பதற்கு அவர் கூறுவது இல்லை. நம்முடைய வாழ்க்கையில் தேவன் செயல்பட நாம் அவருக்கு ஒப்புதல் அளிக்கும்படி அவர் விரும்புகிறார் என்பதை நாம் பார்த்து கொள்கிறோம். நாம் அவரிடம் கேட்கும்போது நாம் அவருடைய வல்லமையை எவ்வாறு நம்புகிறோம் என்பதை வெளிப்படுத்துகிறோம். நாம் அவருடைய உதவியையும் ஆதரவையும் நாடுவதால் நாம் அவரோடு இன்னும் கிட்டி சேர்வதற்கு அது வாய்ப்பாய் இருக்கிறது. கேளுங்கள், கேளுங்கள், நிச்சயமாக ஆண்டவர் கொடுப்பார். நாம் எதையாகிலும் அவருடைய சித்தத்தின்படி கேட்டால் அவர் நமக்கு செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியமாய் இருக்கிறது. அவருடைய சித்தத்தின்படி என்று சொல்லி கேட்டால் என்ன அர்த்தம்? அவருடைய சித்தம் என்றால் என்ன? தேவன் பதிலளிக்கும் ஒரு ஜெப விண்ணப்பம் இருக்கிறது. பாவங்களை அறிக்கை செய்யவும் உண்மையான ஜெபத்தை வெளிப்படுத்தவும் ஆண்டவர் நம்மை அழைக்கிறார். நம்முடைய ஜெபங்கள் ஒரு சில நிபந்தனைகளோடு ஏற்றுக்கொள்ளப்படுகிறது. ஒரு லெட்டர் எழுதணும்னா லீவ் லெட்டர் இப்படி எழுதணும், லவ் லெட்டர் இப்படி எழுதணும். லவ் லெட்டரை லீவ் லெட்டராகவும் லீவ் லெட்டரை லவ் லெட்டராகவும் எழுதணும், என்ன ஆகும்? குழப்பம் ஏற்படும். அதே மாதிரி ஜெபமும் அப்படி தான். இப்படி ஒரு நிபந்தனைகளோடு ஆண்டவர் கேட்கிறார். என்ன கேட்கிறாரு? என் வார்த்தை உங்களிலும் நீங்கள் என்னிலும் நிலைத்திருந்தால் நீங்கள் கேட்டுக்கொள்வது எதுவோ அது உங்களுக்கு அளிக்கப்படும். 1 யோவான் 5:14 வாசிக்கிறோம். செவி கொடுக்கிறார் என்பதே அவரை பற்றி நாம் கொண்டிருக்கிற தைரியம். ஆகவே தைரியமாய் கிருபாசனத்தில் அண்டையில் வந்து சேருவோம் என்று சொல்லப்படுகிறது. பலிபீடத்தின் கொம்பை பிடிச்சிக்கிட்டு யாராவது அழுது கேட்டாங்கன்னா அவங்களுடைய ஜீவன் கொடுக்க போகிற நிலைமை இருந்தாலும் சரி, அவளை ஒன்றும் செய்ய முடியாது. ஆசாரியர்கள் வந்து அவங்கள காப்பாற்றிடுவாங்க. ஜெபம் அவ்வளவு வல்லமையானது. சங்கீதம் 66:18 நிபந்தனைகள் ஒன்றன் பின் ஒன்றாக நான் வாசிக்கிறேன். முதலாவது நிபந்தனை, நாம் ஜெபிக்கும் பொழுது நம்முடைய ஜெபம் கேட்கப்பட வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில நிபந்தனைகள் உண்டு. அது என்ன நிபந்தனை? சங்கீதம் 66:18 வாசிக்கிறேன். என் இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தேனானால் ஆண்டவர் எனக்கு செவி கொடார். ஆண்டவரே, நான் எப்படியாவது இந்த பதவி வரணும்னு சொல்லி ஆசைப்பட்டேன், இந்த படுபாவை இப்படி ஆக்கிட்டேன் ஆண்டவரே, இவனுக்கு கை கால் விளங்காமல் போன ஆண்டவரே, இயேசுவின் மூலம் கேட்குறோம் ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நம்ம ஜெபம் பண்ணோம்னா என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்து நான் ஜெபம் பண்ணுறேன்னு அர்த்தம். ஆண்டவருக்கு சரியாக போய் கேட்காம போய் ஆண்டவர் அதை நமக்கு கொடுத்துட்டான்னு வச்சுக்கோங்க, நீ கேட்ட இல்லைப்பா, முதலாவது நீ அனுபவிச்சுக்க, உனக்கு கை கால் விளங்காமல் போகட்டும், அப்புறமே நீ மற்றவனுக்கு கொடுக்கலான்னு சொல்லிட்டாருன்னா என்ன பண்ணுறது? நம்முடைய கோபத்துக்கும் நம்முடைய விருப்புகளுக்கும் வெறுப்புகளுக்கும் ஜெபத்தை பயன்படுத்தக்கூடாது. என்னுடைய இருதயத்தில் அக்கிரம சிந்தை கொண்டிருந்ததுன்னு சொன்னால் ஆண்டவர் என்னுடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். நீங்கள் எவ்வளோ பெரிய தலைவராக இருக்கலாம், வேதத்தை முழுவதுமாய் படித்திருக்கலாம், நீங்கள் தான் எல்லான்னு சொல்லி நினச்சிருக்கலாம், நேபுகாத்நேச்சார் இந்த உலகத்தின் நேபுகாத்நேச்சாராக நீங்கள் இருக்கலாம். ஆனால் நீங்கள் அக்கிரம சிந்தை கொண்டிருந்தீங்கன்னா நீங்கள் டெடிகேட் பண்ணுற பில்டிங் விளங்காது, நீங்கள் டெடிகேட் பண்ணுற சபை விளங்காது, உங்கள் குடும்பம் விளங்காமல் போயிடுது. ஏன்னா ஆண்டவருடைய ஜெபத்தை கேட்க மாட்டார். சங்கீதம் 66:18 நமக்கு சொல்லப்பட்டிருக்கிறது. ஏசாயா 59:2 வாசிக்கிறோம். உங்கள் பாவங்களே உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு, அவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு அவருடைய முகத்தை உங்களுக்கு மறைக்கிறது. யாரு?
ஆண்டவர் உங்களுக்கு செவி கொடாதபடிக்கு உங்கள் பாவங்கள் மறைக்கிறது என்று சொல்லி அங்கே நாம் வாசிக்கிறோம். ஏசாயா 59:2 நாம் வாசிக்கிறோம். முதலாவது அக்கிரம சிந்தை இருக்கக்கூடாது. இரண்டாவது, ஆண்டவர் நமக்கு செவி கொடுக்கணுன்னா, நம்முடைய ஜெபம் அவர் காதில் விழணுன்னா, நம்முடைய பாவங்கள் நமக்கு இல்லாதபடிக்கு நாம் பாவ அறிக்கை செய்துவிட்டு பரிசுத்தம் என்றும் இரட்சையை கட்டிக்கொண்டு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தோடு ஜெபிக்க வேண்டும் என்பதை நாம் பார்க்கிறோம். மூன்றாவதாக யாக்கோபு 4:3 நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் போகிறீர்கள். ரொம்ப அருமையான காரியமாக இருக்குது பார்த்தீங்களா? நீங்கள் விண்ணப்பம் பண்ணியும் உங்கள் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறபடியால் பெற்றுக்கொள்ளாமல் இருக்கிறீர்கள். ஐயோ, நான் எல்லாருக்கும் ஜெபம் பண்ணுறேன், எல்லாம் நடக்குது, எனக்கு மாட்டும் நடக்க மாட்டேதுன்னு சொல்லி நினச்சிங்கன்னா, உங்களுக்கு மாட்டும் நடக்கலைன்னா என்ன பண்ணுறது? இதை யோசித்து பாருங்கள். யாக்கோபு 4:3 எனக்கு மாத்திரம் ஏன் நடக்கவில்லை? ஒருவேளை விண்ணப்பம் பண்ணியும் இச்சைகளை நிறைவேற்றும்படி செலவழிக்க வேண்டும் என்று தகாத விதமாய் விண்ணப்பம் பண்ணுகிறேனோ என்று சொல்லி நீங்கள் கேட்டு பாருங்கள். நாம் தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்ற அவருக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதுவே கேளுங்களினுடைய முக்கியமான சத்தியமாக இருக்கிறது. ஜெபத்தில் ஆண்டவர் நமக்கு பதில் கொடுக்க ஆசைப்படுகிறார். ஆவியானவர் நமக்கு உதவி செய்கிறார். ஆகவே நாம் இப்படியெல்லாம் கேட்கும் பொழுது அது ஆசீர்வாதமாக இருக்கிறது. இரண்டாவது, நம்பிக்கை அவசியம். யாக்கோபு 1:6-7 வாசிக்கும் பொழுது, ஆனாலும் அவன் எவ்வளவாகிலும் சந்தேகப்படாமல் விசுவாசத்தோடே கேட்க கடவன். சந்தேகப்படுகிறவன் காற்றினால் அடிபட்டு அலைகிற கடலின் அலைக்கு ஒப்பாயிருக்கிறான். அப்படிப்பட்ட மனுஷன் தான் கர்த்தரிடத்தில் எதையாகிலும் பெறலாம் என்று நினையாதிருப்பானாக. என்னங்க கேட்டால் கொடுப்பாருன்றீங்க, ஆனால் அவற்றிருந்து ஏதாவது வாங்கிறோன்னு சொல்லி நினச்சிடாதப்பா அப்படின்னு சொல்லி யாக்கோபில் நாம் வாசிக்கிறோம் 1:6-7. ஏன்னா நாம் சந்தேகப்பட்டு காற்று அடிப்பது போல அழைக்கழிக்கப்பட்டு நம்முடைய எண்ணத்தை வைத்திருப்பதனால ஆண்டவர்கிட்ட எதுவும் வாங்கிறாதீங்கப்பா, வாங்க முடியாதுன்னு சொல்கிறாங்க. நம்பிக்கை அவசியம். எதையும் எதிர்பாராத வழக்கமான ஜெபங்களால் தேவன் மகிமைப்படுவதில்லை. அவரை நம்பும் ஒவ்வொருவரும் ஊக்கத்தோடும் நிச்சயத்தோடும் அவருடைய கிருபாசன தண்டை சேர வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். எலன் ஒயிட் அம்மையார் எழுதுகிறாங்க. சயின்ஸ் ஆஃப் டைம்ஸ் ஆகஸ்ட் 7, 1901 எழுதினாங்க. விசுவாசத்தோடு கேட்பது என்பது தேவனால் கூடும், அவர் பதிலளிப்பார் என்பதே. அவரால் முடியும்னு சொல்லி நம்ம நம்புகிறோம் பார்த்தீங்களா, அதுதான் விசுவாசம். நம்மளால் முடியாது, அதனால தான் நம்ம ஜெபம் பண்ணுறோம். நம்முடைய எண்ணங்களும் உணர்ச்சிகளும் எதிர்பாதமானவைகள் சுட்டி காட்டலாம். ஆனாலும் நாம் விசுவாசிக்க வேண்டும். தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமே இல்லை என்று நாம் விசுவாசிக்க வேண்டும். ஆகவே தான் விசுவாசமுள்ள ஜெபம் பிணியாளிகளை ரட்சிக்கும் என்று சொல்லி நமக்கு சொல்லப்படுகிறது. 2 கொரிந்தியர் 1:20 சொல்லுகிறது, எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்கு தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும் இருக்கிறதே என்று சொல்லப்படுகிறது. அப்படி நாம் ஜெபம் பண்ண வேண்டும் என்று சொல்லப்படுகிறது. விசுவாசத்தோடு தேவனிடத்தில் நாம் கேட்போமானால் அவர் பதிலளிப்பதாக வாக்களித்திருக்கிறார். நாம் கோரிக்கை வைப்பதற்கு ஏற்ற ஒரு வாக்கு தத்தமாகும். தேவனுடைய வாக்கு தத்தத்தை நாம் எவ்வாறு கேட்டுக்கொள்ளலாம் என்று சொல்லி பார்க்கும் பொழுது, அவர் பதில் அளிப்பதற்கு முன்பே நாம் அவரை நம்பி அவர் அதை நிறைவேற்றுவதற்காக நன்றி தெரிவிக்கலாம். ஆண்டவரே, இதை செய்ய போவதற்காக உமக்கு நன்றி, நீர் செய்வீர் என்று சொன்னால் விசுவாசிக்கிறோம், உம்மால் ஆகாத காரியம் ஒன்றும் இல்லை என்று சொல்லி நாம் அவரிலும் அவருடைய வார்த்தை நம்மிலும் நிலைத்திருக்கும் பொழுது
நாம் கேட்டுக்கொள்வது எதுவோ நமக்கு அது செய்யப்படும். லாசரு உயிரோடு எழுப்பப்படும் முன்பே இயேசு பிதாவுக்கு நன்றி தெரிவித்தார். யோவான் 11:41-42 இதை நம்ம வாசிக்கிறோம். சங்கீதம் 50:15 ஆபத்து காலத்தில் என்னை நோக்கி கூப்பிடு, நான் உன்னை விடுவிப்பேன், நீ என்னை மகிமைப்படுத்துவாய். ஜெபம் எவ்வளவு தெளிவாக நமக்கு சொல்லிக் கொடுக்கப்படுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரனே சகோதரியே, லூக்கா 11:13 வாசிக்கிறேன். பொல்லாதவர்களாகிய நீங்கள் உங்கள் பிள்ளைகளுக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் பொழுது பரம பிதாவானவர் தம்மில் வேண்டிக் கொள்கிறவர்களுக்கு பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா? மத்தேயு 7:7 கேளுங்கள் கொடுக்கப்படும் சொல்லப்பட்டதில்ல. அது என்னது? அது எனக்கு கார் வேணும், வீடு வேணும், பங்களா வேணும், அவன் வேணும், சப்பாத்தி வேணும், தோசை வேணும் அப்படின்னு கேட்குறது இல்லை. கேளுங்கள் கொடுக்கப்படும் என்று சொல்கிறத லூக்கா 11:13 பரிசுத்த ஆவியை கொடுப்பது அதிகம் நிச்சயம் அல்லவா? கேட்டிங்கன்னா ஆவியானவரை கொடுப்பார். ஆவியானவர் கொடுத்தா நமக்கு ஜெபம் பண்ண தெரியாது, அவர் நமக்காக ஜெபம் பண்ணுவார். அவர் ஜெபம் பண்ணும்போது அவரால் நடக்கும் என்று சொல்லி விசுவாசிப்போம் என்று சொன்னால் நம்முடைய வார்த்தை, இயேசுடைய வார்த்தை நம்மிலும், நாம் அவருடைய வார்த்தையிலும் அவரிலும் நிலைத்திருக்கும் பொழுது கேட்டுக்கொள்வது எதுவோ நமக்கு செய்யப்படும். இயேசுவின் பரிசு பரிசுத்த ஆவிதான். இயேசு நமக்கு கொடுத்த ஒரு பெரிய ஆசீர்வாதம் பரிசு பரிசுத்த ஆவி. அப்போஸ்தலர் 1:8 அப்போஸ்தலர் 2:38 வாசிக்கும் பொழுது இயேசு கொடுத்த பரிசு பரிசுத்த ஆவி. அவர் நம் ஒவ்வொருவரோடும் வாழ விரும்புகிறார். ஆகவே நாம் அந்த பரிசை கேட்க வேண்டும். தேவன் விரும்புகிறார். அப்படி கேட்கும் பொழுது அந்த விருப்பத்தை நிறைவேற்றுகிறோம். அதற்காக ஒரே தடை நாம் தான். நம்ம கேட்காம இருக்கிறோம், ஆனால் நமக்கு கிடைக்காம இருக்கிறது. ஆவியானவரால் நாம் முழுவதுமாக நிரப்பப்படுவதற்கு முன்பாக நம்முள் அவர் செயல்படுவதற்கு நாம் அனுமதிக்க வேண்டும். பிலிப்பியர் 2:13 வாசிக்கிறோம். பாவ அறிக்கை செய்தல், மனம் திரும்புதல், தீமையை நம்முடைய இதயத்திலிருந்து எடுத்து போடுதல் மற்றும் பரிசுத்த ஆவியின் வரத்துக்காக முழு மனதோடு வேண்டுதல் அவசியப்படுகிறது. இயேசுவை உயர்த்துவதற்கு நம்முடைய வாழ்க்கையில் கிறிஸ்துவின் குணத்தை உருவாக்கவும் மற்றவர்களுக்கு சேவை செய்வது, சபை என்னும் கிறிஸ்துவின் சரீரத்தை செயல்படுத்துவதுமே ஆவியானவரை நாம் பெற்றுக்கொள்வதனுடைய வெளிப்பாடாக இருக்கிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, பரிசுத்த ஆவி வார்த்தை ஜெபம் என்பதை குறித்து நாம் படித்தோம். நமக்கு ஜெபம் பண்ண தெரியாது, ஆவியானவர் உதவி செய்ய ஒப்பு கொடுப்போமா? நல்ல ஆண்டவரே, ஆவியானவர் மூலமாய் நாங்கள் நிரப்பப்பட்டு ஜெபிக்க எங்களுக்கு கற்றுத்தாரும். இந்த நிகழ்ச்சியை பார்த்து கேட்ட ஒவ்வொரு உள்ளங்களையும் ஆசீர்வதியும். இந்த செய்தியை டிஜிட்டல் மிஷனரிஸாக இருந்து எல்லாருக்கும் ஷேர் பண்ண போகிற அந்த உள்ளங்களையும் ஆசீர்வதியும். தேவனே, நாங்கள் எதை கேட்டாலும் ஆவியானவர் வேண்டும் என்று சொல்லி கேட்டு எங்களுக்கு பழகி கொடுக்கும். இந்த நிகழ்ச்சிக்காக உழைத்து ஒத்துழைத்த ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதியும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமான அன்பு சகோதரனே சகோதரியே, இந்த செய்தியை மற்றிடத்தில் கொண்டு செல்லும்படியாக ஹோப் டிவி ஊழியம் நடைபெற்று கொண்டிருக்கிறது. இந்த ஊழியத்துக்காக நீங்கள் தாங்கும்படியாக ஜெபிக்கும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.